நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம மசாலா சப்பாத்தி பண்ண போகிறோம். இந்த ஸ்கூல் போகும்போதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஹரிபரியில் சீக்கிரமாக நம்ம செஞ்சு கொடுக்கணும், சைட் டிஷ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு போது நமக்கு இது ஈஸியாக இருக்கும். இன்னும் அந்த காலம்லாம் எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக இதுவும் கடந்து போகும், அது வரும். அதுக்காக காத்துட்ருக்கலாம். இப்போ நம்ம மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை வச்சுருக்கேன், கேரட்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீஸு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு அடித்து அது ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் பிணையணும். ஆனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, இதுலேயே ஈரம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் நம்ம பிணைய போகிறோம். இப்போ இது நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்போ இது நம்ம எடுத்துகிட்டு ஆயில் கூட கையில் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டா பவுடரே தொட்டுட்டு நம்ம பருத்திக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பவுடர் போட்டுடுறேன். இந்த ஆட்டா பவுடர்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சீஸ் வைக்கணும். சீஸ் நம்ம இதில் போடலை. சீஸ் நம்ம இப்படி கொஞ்சம் சீஸ் எடுத்து இதில் வச்சிடுறோம். இது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இதை தட்டி நம்ம எவ்வளோ பருத்தணுமோ பருத்திக்கலாம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஒரு ஷேப் பண்ணிக்கலாம்.